எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிளான்ட்ஸ் கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம டாப்பிக்கில் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிஸ் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒன்று லிவிங் ஆர்கானிசம், இன்னொன்று நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லிவிங் ஆர்கானிசம் சொல்கிறோம்னா இட் ஹாஸ் லைஃப், அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது, அதனால் அதை நம்ம லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது they don't have any லைஃப், அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல லிவிங் நான் லிவிங் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லிவிங் அண்ட் நான் லிவிங்க்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளான்ட் அல்லது அனிமல் இருக்குன்னு வச்சுங்க. அந்த அனிமல் லிவிங்காக இருக்கிறதுனா அதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா செல். நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸில் படிச்சிருக்கோம். செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை அழகே செல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு செல்லுக்கு ஒரு என்டையர் ஆர்கானிஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதாவது கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே நான் லிவிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லிவிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா செல் லிவிங்காக இருக்குன்னா அதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க. இந்த செல் ஹேஸ் த புரோட்டோபிளாஸ்ட். அதாவது புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம செல் எடுத்துகிட்டு வச்சுங்க. செல்லில் ரெண்டு விதமான செல் இருக்குது. ஒன்று பிளான்ட் செல்ஸ் இருக்குது, இன்னொன்று அனிமல் செல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸுக்கு பார்த்துருந்துச்சிங்க இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பிளான்ட் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 விதமான பார்ட்டை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம் அண்ட் தென் செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க செல் வால் அங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க. செல் வால் அங்கே கிடையாது. செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது இந்த சைட்டோபிளாசம் ப்ளஸ் செல் ஆர்கனல். ஓகேங்களா? அதாவது சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது செல் மெம்பரைனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு விதமான கொலைடல் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் செல் ஆர்கனல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு நியூக்ளியஸு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பராட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, ஃபெராக்சிசோம்ஸு, லைசோசோம்ஸு இந்த மாதிரி கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுக்கோங்க புரோட்டோபிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆர்கானிஸில் புரோட்டோபிளாசம் இருந்துச்சுன்னா அது நம்ம லிவிங்னு சொல்கிறோம். அந்த புரோட்டோபிளாஸ்ட் இல்லைன்னா அது நம்ம நான் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த லிவிங் ஆர்கானிஸோடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஆட்டம்லாம் ஒன்று சேர்ந்து மாலிகுலை ஃபார்ம் பண்ணும். அதாவது மாலிகுல் ஆர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்க 2 எலமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒரு காம்பவுண்டையோ அல்லது ஒரு மாலிகுலையும் ஃபார்ம் பண்ணுது. அந்த மாலிகுலில் இருந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால் ஆர்கனல்ஸ். அந்த ஆர்கனல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த செல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளார இந்த காமன் இப்போ என்ன இருக்குன்னு கேட்டுச்சுன்னா புரோட்டோபிளாசம் இருக்குது. ஓகேங்களா? அந்த புரோட்டோபிளாசம் இருக்கனால அதை நம்ம ஒரு லிவிங் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த செல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா திஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த திஷ்யூலாம் ஒன்று சேர்ந்து திசு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ திசு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான திசு சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான திசு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன திசு சிஸ்டம் அப்படின்னு கேட்டுச்சுங்க எபிடெர்மல் திசு சிஸ்டம், வாஸ்குலர் திசு சிஸ்டம் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் திசு சிஸ்டம். இந்த மாதிரி 3 விதமான திசு சிஸ்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிளான்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த திசு சிஸ்டம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லீஃபாக இருக்கட்டும் சரி இல்லை ஃப்ளாராக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி கூடிய ஆர்கனை யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க அந்த திசு சிஸ்டம் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்கனில் ஒன்று சேர்ந்து ஓகேங்களா என்ன பண்ணுன்னு கேட்டால் ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அனிமலில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துகிட்டோம்னா மொத்தம் எத்தனை விதமான ஆர்கன் சிஸ்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 11 டைப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை விதமான ஆர்கன் சிஸ்டம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 விதமான ஆர்கன் சிஸ்டம். ஓகேங்களா? என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஒன்று சூட், இன்னொன்று ரூட். ஓகேங்களா? ஷூட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது எபோவ் த சாயில் சர்ஃபேஸ் மண்ணுக்கு மேலே கூடிய பகுதிகளில் தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஓகேங்களா? அதாவது பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சூட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளாரு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க
அந்த ஆர்கன் சிஸ்டத்தில், அதாவது அந்த சூட் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒன்று. அதே ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிலோ த சாயில் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதாவது மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ரூட் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, அதாவது ரூட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூட்டில் வந்து டிஃப்ரெண்ட் மாடிஃபைட் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா, அதாவது எப்படின்னு கேட்டுச்சுங்க, ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், ஒரு சில இதில் வந்து அட்வென்டிசியஸ் ரூட் சிஸ்டம், இது ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், இந்த மாதிரி கூடிய மாடிஃபைட் ஃபார்மில் என்ன இருக்கும்னு கேட்டுச்சுங்க, அந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். இப்போ சூட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 விதமான பார்ட் இருக்குது. என்னென்ன பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரீப்ரொடக்டிவ் பார்ட், இன்னொன்று வந்து நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளாரு, சீட்ஸ், இது ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி என்னென்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்பாங்க. அதே நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, லீஃபு, இந்த மாதிரி கூடிய பார்ட்லாம் வந்து நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த சூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம், இந்த ஆர்கன் சிஸ்டமில் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ராபகேட் பண்ணுறோம், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க, சீட்ஸ் மூலமாக. ஏன்னா ஒரு சீட்ஸை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ இதே மெத்தடை வந்து இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸை வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தடில், ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஏசெப்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஏசெப்டிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க வித்தவுட் மைக்ரோப்ஸ். ஓகேங்களா, அதாவது எந்த ஒரு மைக்ரோப்ஸோடைய இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ஒரு லெபார்ட்டரியில் ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சுங்க பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து திசு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். திசு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோபிளாஸ்டையோ அல்லது செல்லையோ அல்லது டிஷ்யூ அல்லது ஆர்கன், ஓகேங்களா, இந்த மாதிரி கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் மெத்தடில், ஓகேங்களா, அதாவது ஒரு மீடியத்தில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான்ட் திசு கல்ச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அதோட சாப்டரோட அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் கொடுத்துருக்கோம். மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிளான்ட் திசு கல்ச்சரில் யாரெல்லாம் வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பிளான்ட் திசு கல்ச்சருக்கு உண்டான ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அதில் வந்து ஒரு 4 பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பேசிக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க பிளான்ட் திசு கல்ச்சர் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் பிளான்ட் திசு கல்ச்சரோட டெக்னிக்ஸ். ஓகேவா, பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த 6 டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க அந்த பிளான்ட் திசு கல்ச்சருக்கு உண்டான ப்ராசஸில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் அதே மாதிரி பிளான்ட் திசு கல்ச்சரோடைய டைப்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி ரீஜெனரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், தென் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிளான்ட் திசு கல்ச்சரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா, அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, அதாவது பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு ஒரு பிளான்ட்டுக்கு உண்டான இந்த ஜெனடிக் சோர்ஸை வந்து எப்படி நம்ம கன்சர்வேஷன் பண்ணலாம் அதை பற்றியும், அப்புறமேட்டுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு மிஷின் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அதில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், ஓகேங்களா, அதாவது உரிமைகளை பற்றி நீங்கள் இதில் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி பயோ சேஃப்டி, பயோ எத்திக்ஸ், அதே மாதிரி ஃபியூச்சர் பயோடெக்னாலஜி, இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்க இந்த பிளான்ட் திசு கல்ச்சரில் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது க்ரோயிங் பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன்ஸ் அவே ஃப்ரம் த நேச்சுரல் ஆர் நார்மல் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, அதாவது நேச்சுரல் கண்டிஷன்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த பிளான்ட் திசு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து வேறு மாதிரி நிறைய மாதிரியான நேமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சு அதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க இது வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க இன்விட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இன்விட்ரோ அப்படிங்கிறது இட்ஸ் எ லாட்டின் வேர்டு. ஓகேங்களா, இதில் இன்விட்ரோ அப்படிங்கிறது இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளாரையோ அல்லது வந்து ஒரு கிளாஸ் வேஸ்குள்ளார வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சிங்க பிளான்ட் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட் திசு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்டில் கூடிய ப்ரோட்டோபிளாஸ்ட்டு ஆர் செல்ஸு ஆர் டிஷ்யூ அல்லது ஆர்கன், ஓகேங்களா, இந்த மாதிரி கூடிய
பிளான்ட்டோட பார்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டுச்சுங்க அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ப்ராபகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து எக்ஸ்பிளான்ட் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான்ட் கல்ச்சருக்கு சூஸ் பண்ண பிளான்ட்டை தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிளான்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க அந்த ஏசெப்டிக் கண்டிஷன்ஸில் வந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளான்ட் கல்ச்சர் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்காக வந்து இது பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் பர்பஸ். ஓகேங்களா? கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பிளான்ட் ரிசர்ச். ஓகேங்களா? பிளான்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிசர்ச்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க இந்த பிளான்ட் கல்ச்சர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இல்லை பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அதை டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேச்சுரலாகவே வந்து நிறையா எதிர்ப்பு சக்திகள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் சோர்ஸை வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சுக்கோங்க டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கூடிய டிரான்ஜெனிக் பிளான்ட்டை வந்து எது மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு கேட்டுச்சுக்கோங்க பிளான்ட் கல்ச்சர் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த பிளான்ட் கல்ச்சர் வந்து குளோனல் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குளோனல் ப்ராபகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலைட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலைட் வெரைட்டி அப்படிங்கிறது உயர் ரக தாவர வகைகளை வந்து உருவாக்குறதுக்காகவும் ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அழியக்கூடிய தாவரங்களை வந்து மறுபடியும் வந்து பிளான்ட் கல்ச்சர் மூலமாக வந்து ப்ராபகேட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் வந்து வயலோட இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த வயலோட இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி ப்ராபகேட் பண்ணுறது, அதே மாதிரி ஜெர்ம்பிளாசம் ப்ரிசர்வேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபலைட்ஸ் இந்த மாதிரி கூடிய விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்ட் கல்ச்சர் வந்து அதிகமாக வந்து ப்ராபகேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா இந்த பிளான்ட் கல்ச்சரோடைய ஃபாதர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டுச்சுங்க காட்லிப் ஹேவர்லேண்ட் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதாவது டோட்டிபொட்டன்சி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முழுமை திறன் பெற்றுள்ளமை அல்லது முழு ஆக்குத்திறன் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது முழு ஆக்குத்திறன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளான்ட் வந்து நம்ம எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டுச்சுங்க செல்ஸில் இருந்து நம்ம டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு செல்ஸுக்கு வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க டோட்டிபொட்டன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் he was the first persons to culture the plant cells in artificial conditions using the mesophyll cells of the Lamium barbarum. ஓகேங்களா? அதாவது லாமியம் பர்பூரியம் அப்படிங்கிறது ரெட் டெட் நெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பிளான்ட்டோடைய மீசோஃபில் செல்ஸில் கல்ச்சர் பண்ணி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ணார். ஓகேங்களா? இல்லை மீசோஃபில் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு லீஃப் எடுத்துன்னு வச்சுக்கோங்க லீஃபில் அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு லீஃபோடைய ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளாட்டில் அப்பர் பார்ட்டை வந்து அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், லோயர் பார்ட்டை வந்து லோயர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு எபிடெர்மிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் டிஷ்யூவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி மீசோஃபில் செல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஐசோலேட் பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சிங்க லாமியம் பர்பூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் அந்த மீசோஃபில்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சிங்கன்னா ப்ரோலிஃபரேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த ப்ரோலிஃபரேஷன் மூலமாக என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்கன்னா ஒரு என்டையர் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் கல்ச்சர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஹேபர்லேண்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிக்கோம் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாமியம் பர்பூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் தான் அந்த பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா அதாவது நாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்கள் நாப் சொல்யூஷன் பற்றி கீழே கொடுத்துருக்கேன் நான். அதாவது நாப் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க அதில் வந்து நார்மலாக பார்த்துச்சிங்க அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரி கூடிய நியூட்ரியன்ட்டை வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சிங்க ஆர்டிஃபிஷியலாக கொடுத்து அது மூலமாக என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சிங்க இந்த பிளான்ட் கல்ச்சர் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது நாப் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு பர்டிகுலராக வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க குளுக்கோஸ் பெப்டோன்ஸ் இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க அந்த மீசோஃபில் செல்ஸில் வந்து ஒரு என்டையர் பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக என்ன பண்ணுவோம் அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னு ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த டெவலப் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்து அது மூலமாக என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சிங்க பிளான்ட் கல்ச்சர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து என்னவா டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டுச்சிங்க கேலஸாக டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது கேலஸ் அப்படிங்கிறது
ஒரு அன்ஆர்கனைஸ்ட் growth ஆஃப் செல்ஸ் ஆர் அண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க, ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட்லேருந்து என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க, அது டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் மூலமாக வந்து பிளான்ட் கல்ச்சர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு பிஆர் ஒயிட். ஓகேங்களா, அது பிஆர் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ ரூட் டிப் செல்ஸில் இருந்து ரூட் கல்ச்சர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டுச்சுங்க, அந்த நாப் சொல்யூஷன் மூலமாக தான் அந்த டொமேட்டோ ரூட் டிப் செல்ஸை வந்து கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாப் சொல்யூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு 3 விட்டமின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை என்னென்னு கேட்டுச்சிங்க, பைரிடாக்சின், டைமைன், அந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி கூடிய விட்டமின்ஸ் மூலமாக அந்த ரூட் டிப் கல்ச்சர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க, டெவலப்மெண்ட் பண்ணுறாரு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து எஃப்சி ஸ்டீவர்ட் அப்படிங்கிற ஒரு கோகோனட் வாட்டர். ஓகேங்களா, அதாவது கோகோனட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க, அது வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுங்கன்னா லிக்விட் எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அந்த லிக்விட் எண்டோஸ்பெர்ம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ரோத் ஹார்மோன் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சைட்டோகைனின். அண்ட் தென் அது மூலமாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டுச்சுங்க, கேரட் எக்ஸ்பிளன்ஸில் இருந்து செல்ஸை வந்து என்னது ப்ரோலிஃபரேஷன் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டுச்சுக்க, ஒரு எக்ஸ்பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு வந்து மாரல் மார்டின். ஓகேங்களா, மாரல் மார்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஷூட் மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெரிஸ்டம் அப்படின்னாலே பார்த்துச்சுங்க கண்டினியூலி டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கண்டினியூ டிவைட் ஆகக்கூடிய அந்த மெரிஸ்டம்ஸ் மூலமாக என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, அது பர்டிகுலராக வந்து ஷூட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் கல்ச்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட், ஓகேங்களா, அதாவது டாலியா, பொட்டேட்டோ இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மொராசிஸ் அண்ட் ஸ்கூக் அப்படிங்கிறவங்க நம்ம காமனாக பார்த்துச்சுங்க பிளான்ட்ஸ் கல்ச்சரில் படிப்போம் எம்எஸ் மீடியம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த எம்எஸ் மீடியம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுச்சுங்க, மொராசிஸ் ஸ்கூக், இவங்க 2 பேர் மட்டும்தான். அதாவது நம்ம காமனாக பிளான்ட்ஸ் கல்ச்சர் பண்ணுறதுனாலே அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம். ஓகேங்களா, அதாவது இந்த எம்எஸ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பிளான்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை மைக்ரோ அண்ட் தென் மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சுங்க, பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சோர்ஸு, க்ரோத் ஹார்மோன்ஸு இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டுச்சுங்க, ஆர்டிஃபிஷியலை வந்து அந்த மீடியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் காண்டா எட்டால். அதாவது காண்டா எட்டால் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஓகேங்களா, எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மொத்தம் 3 விதமான டெஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஸ்டிக்மேட்டிக், ஒவேரியன், பிளாசென்டல். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். நான் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது ஸ்டிக்மேட்டிக் பாலினேஷன் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஃபாரின் பிளான்ஸில் படிச்சிருப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆண்ட்ரிசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கைனிஷியம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேட்டிக் பாலினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில், ஓகேங்களா, அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் வந்து பாலினேட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஓவரியன் பாலினேஷன் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் ஸ்டிக்மா இல்லாமல் டைரெக்டாக வந்து ஓவரியில் வந்து பாலினேட்டிங் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி பிளாசென்டல் பாலினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிளாசென்டா அப்படிங்கிறது வந்து நம்ம தலாமஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓவில் மட்டும் இருக்கும். அந்த ஓவியில் வந்து டைரெக்டாக வந்து பாலினேஷன் ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆர் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுச்சுங்க, காண்டா எட்டால். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாமடா எட்டால் அப்படிங்கிறவங்க திசு கல்ச்சர் மூலமாக டெடஸ் கேன்சர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் வந்து கேலசியம் ஃப்ரீ செல்ஸையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குகா அண்ட் மகேஸ்வரி அவங்க வந்து ஹேப்ளாய்டு எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேப்ளாய்டு எம்ப்ரியோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ டேட்ரா மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதாவது ஊமத்தம் பூ, அந்த டேட்ரா மெட்டல் ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் கல்ச்சர் மூலமாக அதாவது ஹேப்ளாய்டு எம்ப்ரியோஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசில் அண்டு ஹில்பிராண்ட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டொபாக்கோ பிளான்ட்டில், ஓகேங்களா, அதாவது டொபாக்கோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய
சிங்கிள் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து மைக்ரோ ப்ராபகேஷன்ஸ் மூலமாக வந்து ஒரு என்டையர் டொபாக்கோ பிளான்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சிங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக அப்படின்னு கேட்டுச்சிங்க, அந்த டொபாக்கோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து ப்ராபகேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சு ஒரு என்டையர் டொபாக்கோ பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாக்கபி எட்டாலை பொறுத்த வரைக்கும் அதாவது டொபாக்கோ பிளான்ட்டை வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சிங்க, மீசோஃபில் செல்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட். ஓகேங்களா. அதாவது மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு நான், அதாவது ஒரு லீஃபில் இருக்கக்கூடிய அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை தான் வந்து அல்லது செல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா மீசோஃபில் செல்ஸ் அல்லது மீசோஃபில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீசோஃபில் செல்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த டொபாக்கோ பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா. அண்ட் தென் கார்ல்சன் எட்டாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமேட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. அதாவது இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமேட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சிங்க, இட் கம்மிங் அண்டர் த சேம் ஜீனஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. அதாவது சேம் ஜீனஸ், மற்றபடி அதோடைய இது ஸ்பீசிஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு நினச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது நிக்கோட்டியானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனஸில் வரக்கூடிய நிக்கோட்டியானியா குளுக்கா அண்ட் தென் நிக்கோட்டியானா லாங்ஸ்டார்ஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பிளான்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஃபியூசன் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்டர்ஸ்பெசிஃபிக் சொமேட்டிக் ஹைப்ரிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 2 விதமான பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 2 விதமான பிளான்ட்லோடைய செல்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணி அதில் இருந்து சொமேட்டிக் ஹைப்ரிட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான சொமேட்டிக் ஹைப்ரிட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டர்ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா. இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னாலே ஜீனஸ் வந்து ஒரே ஜீனஸாக தான் இருக்கும். அதாவது சேம் ஃபேமிலி, அதே மாதிரி ஜீனஸ் வந்து ஒரே ஜீனஸாக தான் இருக்கும். ஸ்பீசிஸ் மட்டும் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெல்கர்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சுக்கோ பொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்டர்ஜெனிக் சொமேட்டிக் ஹைப்ரிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெனிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரே பிளான்ட்டில் வந்து டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி டிரான்ஜெனிக் பிளான்ட்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்டர்ஜெனிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ பொட்டேட்டோ அப்படின்னு பார்க்கும்போது சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்லுவோம். டொமேட்டோ அப்படின்னு பார்க்கும்போது சொலானம் லைக்கோபெர்சிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா சொலானேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலிக்கு கீழே வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஜீனஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சொலானம் டியூபரோசம் அண்ட் தென் சொலானம் லைக்கோபெர்சிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஸ்பீசிஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 2 பிளான்ட்டோடைய புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஸ் பண்ணி அது மூலமாக அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுச்சுங்க இந்த இன்டர்ஜெனிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை வந்து ப்ராபகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொமேட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாயில் சர்ஃபேஸுக்கு மேலே வந்து டொமேட்டோ வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதே மாதிரி சாயில் சர்ஃபேஸுக்கு கீழே வந்து பொட்டேட்டோ வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ட் இது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க சில்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்டு டொபாக்கோ பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக அப்படின்னு கேட்டுச்சுங்க சிங்கிள் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது சிங்கிள் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக வந்து ஜீன் இன்செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை யூட்டிலைஸ் பண்ணி இவங்க வந்து அந்த டொபாக்கோ பிளான்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு டொபாக்கோ பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஹார்ஸ் எட்டால். ஓகேங்களா. ஹார்ஸ் எட்டால் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுச்சுங்க டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டொபாக்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து டியூமர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதாவது அதோட ரூட்லேயும் சரி ஷூட்லேயும் சரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் வைரஸோட இன்ஃபெக்ஷனால் வந்து டியூமர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த டியூமர் வந்து அந்த பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அதாவது வைரஸ் வந்து அந்த பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிரான்ஜெனிக் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது என்ன மாதிரியான மெத்தட் மூலமாக அப்படின்னு கேட்டுச்சுங்க அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் மூலமாக வந்து அந்த டிரான்ஜெனிக் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் திசு கல்ச்சர். அதாவது திசு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில கான்செப்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க பிளான்ட் திசு கல்ச்சர் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹேபர்லேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் மூலமாக வந்து ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் டோட்டிபொட்டன்சி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன். இந்த 4 பேசிக் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்ட் திசு
பிளான்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இல்லை டோட்டிபொட்டன்சி அப்படிங்கிறது வந்து முழுமை திறன் பெற்றுள்ளமை அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது எ சிங்கிள் பிளான்ட் செல்ஸ் ஹேவ் எபிலிட்டி டு ஃபார்ம் ஏ ஹோல் பிளான்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு சிங்கிள் பிளான்ட் செல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? அதாவது டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்ஸ் வந்து வேறு மாதிரியான செல்ஸை வந்து மாடிஃபை ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது வேறுபாடு அடைதல் அப்படின்பாங்க. வேறுபாடு அடைதல் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டுச்சுங்க, பயோகெமிக்கல் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம பேரன்கைமா செல்ஸு, கோலன்கைமா செல்ஸ், ஸ்க்ளெரன்கைமா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செல்ஸ் வந்து எதுலேருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி வந்திருக்குன்னு கேட்டுச்சுங்க, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ஓகேங்களா? அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸுங்கிறது என்ன சொன்னேன், கண்டினியூலி டிவைடிங் செல்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த கண்டினியூ டிவைடிங் செல்ஸ் என்னன்னு கேட்டுச்சு, ஒரு சர்டன் பீரியடில் வந்து அதோடைய டிவிஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? அந்த டிவிஷன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அதுலேருந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, இன்னொரு மாடிஃபைடு செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி மாடிஃபைட் ஆனது எதுன்னு கேட்டுச்சுங்க, பேரன்கைமா செல்ஸ். அந்த பேரன்கைமா செல்ஸ் என்னன்னு கேட்டுச்சுங்க, ஃபர்தராக வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸை வந்து மாடிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்போம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து ரீடிஃபரன்ஷியேஷன். அதாவது ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, இன்னொரு மாடிஃபைட் ஃபார்ம் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த இதில் நான் சொல்லியிருப்பேன் நான், அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லேருந்து பேரன்கைமா செல்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது பேரன்கைமா செல்ஸ் வந்து சம் அதர் செல்ஸாக, அதாவது எபிடர்மஸ் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸாவோ அல்லது ட்ரக்கீடாவோ அல்லது ஸ்க்ளீரைடாவோ அல்லது சி டியூப்ஸாவோ அல்லது கம்பேனியன் செல்ஸு அல்லது கோலன்கைமா செல்ஸு அல்லது வந்து ஃபைபர் ஸ்க்ளெரன்கைமா செல்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸை வந்து மாடிஃபை ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பிளான்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு அது என்னவோ மாடிஃபை ஆகும்னு கேட்டுச்சுங்க, கேலஸாக வந்து மாடிஃபை ஆகும். அந்த கேலஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து எங்கே ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, அந்த நியூட்ரியன் மீடியத்தில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரீடிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் வேறுபாடு திரிதல் அப்படின்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, அந்த மெச்சூரான அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, ஒன்ஸ் அகெயின் எதை ஃபார்மேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க, கேலஸை வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க, டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த phenomenon ஆஃப் ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் டு மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் ஓகேங்களா, இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னு கேட்டுச்சிங்க, பிளான்ட் கல்ச்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? இது வந்து காமனாக நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க, இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த லிவிங் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெண்டு ஃபினாமினன் வந்து இதோடைய ஒரு முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு கேட்டுச்சுக்க, இந்த டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா இந்த ப்ராசஸில் தான் என்னாகுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த என்டையர் பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. தேங்க்யூ.